அனைவருக்கும் வணக்கம். சட்டம் பேசுகிறது என்ற தலைப்பில் இதற்கு முன்னர் நிறைய விளக்கங்கள் கொடுத்துள்ளேன். இன்று ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், தி ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட சட்டம். சட்டம் பிரிவு 43 1954. இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால், எந்த வயது வந்த 21 வயது வந்த ஆண்களும் 18 வயது முடித்த பெண்களும் எந்த இடத்திலாவது அவர்கள் தனியாக மேரேஜ் செய்து கொள்ளலாம். எந்த இனத்தில் என்றாலும் கலப்பிடம் என்றாலும் அவர்கள் இந்த மேரேஜுக்கு எதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். இதில் முக்கியமான பிரிவு 4, 5, 6, 7, 13, 22, 24, 25, 26, 28, 36, 37, 38, 39 ஆகும். மிக முக்கியமான இவை அனைத்தும். 4 என்ன சொல்லுகிறது என்றால், யார் யாரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும்போது 21 வயதான ஆணும் 18 வயதான பெண்ணும் யாராக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். 5 என்ன சொல்கிறது என்றால், நோட்டீஸ் ஆஃப் இன்டென்ட் மேரேஜ். இவர்கள் மேரேஜ் செய்து கொள்வதை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தகவல் கொடுத்து நோட்டீஸாக விளம்பரப்படுத்த வேண்டும். அதில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உள்ள நோட்டீஸ் போர்டிலையும் போடலாம். அது 1 மாதத்திற்கு முன்னால் அந்த நோட்டீஸில் உண்மைகளை மட்டுமே தெரிவித்திருக்க வேண்டும். அடுத்தது மேரேஜ் நோட்டீஸ் புக்கு அண்ட் பப்ளிகேஷன். மேரேஜ் நோட்டீஸ் புக்கு என்று ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒன்று உள்ளது, அதில் பதிவு செய்திருக்க வேண்டும். அதில் பதிவு செய்து 1 மாதத்திற்கு முன்னால் பதிவு செய்திருந்தால், பிரிவு 7 படி அப்ஜெக்ஷன் இருந்தால் அதையும் அதில் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த 4, 5, 6, 7 பிரிவுகள் அதற்கு ஒத்து போகின்றன. அப்படி போகும்போது 1 மாதம் வரைக்கும் எந்த அப்ஜெக்ஷன் இல்லை என்றால் 30 நாள் முடிந்து 31ஆவது நாள் அவர்கள் திருமணம் பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்த உடனே பிரிவு 13 படி அந்த பதிவு அதிகாரி அனைத்தும் உண்மை என்று கண்டறிந்த பின்னர் அதற்காக அவர் மேரேஜ் சர்டிஃபிகேட் என்ற ஒன்றை தயார் செய்து அந்த கணவன் மனைவியான இருவருக்கும் ஒன்றாக வழங்க வேண்டும். அது அடுத்து பிரிவு 22 என்ன சொல்கிறார் என்றால், அவர்கள் சப்போஸ் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தால் கான்சுகல் ரைட் சேர்ந்து வாழ்வதற்காக நீதிமன்றத்தில் சப்கோர்ட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு மனு தாக்கல் செய்ய வேண்டும். அந்த மனு அந்த பிரிவு 22 படி அந்த நீதிமன்றம் விசாரிக்கும் போது அவர்கள் ஓராண்டாவது வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை கட்டாயம் அந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்தி, அவ்வாறு அவர்கள் டைவர்ஸ் ஆகியிருந்தால் இவர்கள் அல்லது ஆக போயிருந்தால் அல்லது அவர்கள் அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தால் பிரிவு 22 படி நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்து உத்தரவிடுவதற்கு முழு அதிகாரம் உள்ளது. அடுத்து பிரிவு 24, 25 அப்படி என்ன சொல்கிறது என்றால், வாய்டபுள் மேரேஜ். ஏதாவது அவர்கள் நோட்டீஸில் விளம்பரப்படுத்தப்பட்ட ஏதேனும் குற்றங்குறை இருந்தாலோ தவறு இருந்தாலோ அவர்கள் கொடுத்த உண்மை இல்லை என்று தெரிய வந்தாலோ அதை மேரேஜை நீதிமன்றம் ரத்து செய்யலாம் என்று வருகிறது. 28 என்ன செய்கிறது என்றால், 28 பிரிவு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் என்ன சொல்கிறது என்றால், அவர்கள் மியூச்சுவல் கன்சென்ட், ஒருவர் மனது ஒத்து போய் டைவர்ஸ் செய்து கொள்ளார், மனமொத்த மனமுறிவு என்று தூய தமிழில் சொல்லலாம். அப்படி செய்து கொள்வதற்கு தான் அந்த பிரிவு 28 பயன்படுகிறது. 28வது பிரிவு மிக முக்கியம். கணவன் மனைவி கருத்தொற்றுமை இல்லையெனில் திருப்பி அவர்கள் ஒன்று சேர்ந்து மனமொத்த மனமுறிவு அவர்கள் செய்து கொள்ளலாம் என்று வருகிறது. 36 என்ன சொல்கிறது என்றால், 36, 37, 38 அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது 36 படி பிரிவு 36 படி இந்த வழக்கு செலவுக்காக எனக்கு காசு கொடுக்க வேண்டும் என்று மனைவி கணவனையோ கணவன் மனைவியோ மனு தாக்கல் செய்யலாம். 37 பெர்மனன்ட் அலிமனி. 38 கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன். பெர்மனன்ட் அலிமனி 37 என்ன சொல்கிறது என்றால், நான் ஏற்கனவே ஒரு இடைக்கால மனு தாக்கல் செய்து 36 படி நீதிமன்றம் உத்தரவிட்டு பணம் நீதிமன்ற செலவுக்காக கேட்ட உத்தரவு இருந்தால் அதுவும் பெற்றுக்கொள்ளலாம். 37 பெர்மனண்டாக மாதம் எவ்வளவு அவர்களுக்கு அந்த கோர்ட்டு நிர்ணயிக்கிறதோ அதையும் பெற்றுக்கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. 38 என்ன சொல்கிறார் என்றால், தங்கள் குழந்தைகளை யார் வளர்க்க வேண்டும் என்பதை தீர்மானித்து
இந்த மனு தாக்கல் செய்யலாம். அந்த மனு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 படி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதுக்கும் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். அடுத்து 39 என்ன சொல்கிறது என்றால், இங்கு கிடைக்கும் நீதிமன்ற தீர்ப்புக்கு அவர்கள் விரோதமான கருத்து இருந்தால் அதற்கு அப்பீல் செய்து கொள்ளலாம் என்றும் கூறுகிறது. ஆகவே இதை அனைத்தும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் உள்ளது. உள்ள பலன்களை நீங்கள் தெரிந்து சப்ஸ்கிரைப் செய்து புரிந்து இந்த சட்டத்தின்படி நீங்கள் மனு தாக்கல் செய்து பரிகாரம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கிறது இந்த சட்டம். ஆகவே இதில் வழக்கறிஞரும் வைத்து நீங்கள் வாதாடலாம். நீங்களும் நேரடியாக வாதாடுவதற்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த தகவல்களை அடுத்தாக தர இருக்கிறேன். அதற்கு முன்னர் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவு 2 நாளில் தர இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.